Hello viewers, welcome to Deeps Mathematics. So already போஸ்ட் பண்ண வீடியோவில் பார்த்திங்கன்னா இயல் 1ல் இருந்த இன்பத்தமிழும் தமிழ் கும்மியும் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வளர்த்தமிழும் அதுக்கான இலக்கணமும் நம்ம படிக்க போகிறோம். கனவு பழித்ததுன்னு இடையில ஒன்று இருக்கும், அது மூணுமே சேர்த்து நம்ம படிக்க போகிறோங்க. ஸோ இந்த நுழைமுள்ள நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா தமிழ் மொழி செம்மொழியில் ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலும் இதை ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதில் என்னென்னா உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குங்க. ஜஸ்ட் நம்மளோட தமிழ் மொழியோட வளமை பற்றி இந்த லெசன் நமக்கு எடுத்துரைக்க போகுது. ஸோ ஆல்ரெடி லெசன் ஃபுல்லாக உங்களை நான் ரீட் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எப்படி படிக்கணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எடுத்த உடனே எங்கே வந்துடும்னா இந்த 2 பாயிண்ட், இந்த பேஜில் நமக்கு இந்த 2 பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான ஒன்றுங்க. ஸோ என்னென்னா பாரதியார் ஒரு 2 கருத்து சொல்லியிருக்காரு தமிழை பற்றி. என்னென்னா யாமறந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படிங்கிறத சொன்னவர் பாரதியார். இது பல தடவை நமக்கு ப்ரீவியஸ் கொஷனில் வந்திருக்கு. ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இது அந்தளவுக்கு பழமை கொண்டது அப்படிங்கிறத அவர் அப்படி பாராட்டியிருக்கார். அப்படி இதுவும் அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டையுமே சொன்னவர் யார்? பாரதியார். தமிழை பற்றி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னதும் பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னவரும் பாரதியார் தான். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச மொழிகளிலே எனக்கு தமிழ் மொழி போல் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னால் அவருக்கு அப்படி எத்தனை லாங்குவேஜுங்க தெரியும்னா அவருக்கு நிறையா லாங்குவேஜஸ் தெரியுங்கிறது இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த பேஜில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். இது ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே நம்ம படிச்சுட்ருக்க ஒரு விஷயந்தான். இருக்கிறதுலே ரொம்ப பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? தமிழ்ங்கிறது ரொம்ப பழமையான மொழிங்கிறது தெரியுது. இப்போ நான் 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாரதியார் சொன்ன 2 கோட்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான இலக்கண நூலுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ வலஞ்சுழி இடஞ்சுழின்னு 2 எழுத்து பார்க்க போகிறோம். வலஞ்சுழி எழுத்துக்கள்னால் வலது பக்கமாக போகக்கூடியது, இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் இடது பக்கமாக போகக்கூடியது. நம்மளோட தமிழ் மொழியில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது என்னென்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் தான். இந்த பாயிண்ட் முக்கியமானது, படிச்சுக்கோங்க. அடுத்து என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இடஞ்சுழி எழுத்துக்கள் இந்த டா யா லா இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த ஆ ஏ ஔ நா ஞாங்கிறது ஈஸியாக மெமரைஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஒரு பாட்டு மாதிரி வாசிக்கிட்டே இருக்கணும். டயாலா அப்படிங்கிறது இடஞ்சுழி எழுத்துக்கள், வடஞ்சுழினா ஆ ஏ ஓ ஔ நா ஞா, ஆ ஏ ஔ நா ஞா, இப்படி பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக மெமரைஸ் ஆயிரும். இருக்கிறதுல 2 எழுத்துக்கள் இருக்குது, வலஞ்சுழி இடஞ்சுழி. தமிழில் அதிகமாக இடம் பெற்றிருக்கக்கூடியது வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே எந்த புக்காக இருந்தாலும் பாக்ஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே நமக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ தமிழ் அப்படிங்கிற வார்த்தை முதலாக எந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம். அது எந்த வரியில் குறிப்பிட்டிருக்காங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோரற்ற தொல். ஓகேங்களா? இது தொல் 386ங்கிறது தொல்காப்பியத்தை குறிக்குது. நமக்கு லைன் இது வரைக்கும் தான். தமிழன் கிளவியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எண் அப்படின்னு வந்திருக்கு. தமிழன் கிடையாதுங்க, தமிழ் எண். அப்போ தமிழ்ங்கிற வார்த்தை எங்கே இடம்பெற்றிருக்கு? தொல்காப்பியம். அடுத்தது தமிழ்நாடு அப்படிங்கிறது எதில் வந்திருக்கு? சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அதில் நிறைய காண்டங்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் வஞ்சிக் காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. அதுதான் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அந்த வரிகள் இருக்கு இல்லையா? அந்த வரியில் அந்த லைன் அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கு. தமிழன் அப்படிங்கிறது தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது யார் எழுதுனது? அப்பர் தேவாரம். ஸோ இது எப்படிங்க இந்த வரிகள் இந்த மேற்கோளெல்லாம் எப்படிங்க மனப்பாடம் பண்ணுறதுன்னா மேற்கோளை மனப்பாடம்லாம் பண்ணாதீங்க. தமிழ்ங்கிறது தொல்காப்பியம், இதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது பார்த்தாலே தமிழ் எண் அப்படிங்கிறது தனியாக தெரியுது இல்லையா? அப்போ இதை விட்டுட்டா இது தமிழ். அப்போ தொல்காப்பியத்துக்கான வரி இதுதாங்கிறத நீங்கள் அந்த கோட்ஸ் கொடுத்தாங்க, மேற்கோள் உங்களுக்கு கொஷினில் கொடுத்தாங்கன்னா நம்மளே அனலைஸ் பண்ணிடலாம். தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம்ங்கிறது வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது பார்க்கும்போதே தமிழ்நாடுங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேங்களா? தமிழன்கிறது தேவாரத்தில் வந்திருக்கு, தமிழன் கண்டாய், அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. ஓகேங்களா? தமிழ்ங்கிறது தொல்காப்பியம், தமிழ்நாடுங்கிறது சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம், தமிழன்கிறது அப்பர் தேவாரம். இந்த அப்பர் தேவாரம்ங்கிறது எழுதினவர் திருநாவுக்கரசர். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது சீர்மை மொழிங்கிற டாபிக் இருக்குது இல்லைங்களா? இதுக்குள்ளே என்னென்னா நம்மளோட மொழி எந்த அளவுக்கு அவங்க சீர்மைப்படுத்தி வச்சுருக்காங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிற 2 விஷயம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த அக்ரிணைங்கிறத ஆக்சுவலாக எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா
தாழ்திணை, உயர்திணை தாழ்திணைன்னு தான் வந்திருக்கணும். ஆனால் அந்த தாழ்வுங்கிறத நம்மளோட தமிழில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்ரிணை அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அந்த அக்ரிணைங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா அல் கூட்டல் திணை. இதோட அர்த்தம் என்னென்னா உயர்வு அல்லாத திணை. அப்போ உயர்திணை தாழ்திணைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக உயர்திணை உயர்வு அல்லாத திணைங்கிறத நம்ம சொல்லணும். அந்த வார்த்தையில் கூட அந்த தாழ்வுங்கிற மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு இப்படி அமைச்சிருக்காங்க. அதே போல் பாகற்காயை எப்படி பிரிக்கலாம்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இனிப்பு இல்லாத காய் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிடித்தெழுதுகள்லாம் இருக்குது இல்லையா, அதனால் நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த லெசன் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா வளவளன்னு போகுதுங்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்த மட்டும் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா நீங்கள் டக்குன்னு ரிவைஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க. பூவோட நிலைகள் மொத்தம் 7 இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த பூவோட நிலைகள் 7 எப்படிங்கிறது தான் நமக்கு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த பெயர்களை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அரும்பு, மொட்டு, முகை, மலரலர், வி செம்மல். லாஸ்ட் 4 டக்குன்னு வந்துடும். இந்த முதல் 3 மட்டும் மாறாமல் படித்து வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர் அலர், வி செம்மல். இந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி படிச்சுக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலரலர், வி செம்மல் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அடுத்து வேறு என்ன படிக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இடம் பெற்றிருக்குங்க. இது என்னென்னு பார்ப்போம். தொல்காப்பியமும் நன்னூலும் என்னென்னா இலக்கண நூல்கள். இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் தான். தொல்காப்பியத்தை வழிநூலாக வச்சு எழுதுனது தான் நன்னூல். அப்போ இது ரெண்டுமே என்னது தான், இலக்கண நூல் தான். 8 தொகையும் 10 பாட்டும் என்னென்னா சங்க இலக்கியத்தில் ஒன்று. ஓகேங்களா? 8 தொகை 10 பாட்டும் சங்க இலக்கியம். திருக்குறளும் 4 அடியாரும் என்னென்னா அறநூல்கள். நிறைய கருத்துக்களை சொல்கிறனால அது என்னது, அறநூல்கள். அடுத்தது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் என்னதுன்னா காப்பியங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். இது என்னென்னா சைடில் இந்த புக்கோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க புக்கோட நேம்ஸ். இந்த சைடு இது என்னது, இலக்கண நூலா அறநூலா என்னங்கிறத மேட்ச் பண்ணு அப்படிங்கிறத நம்மளோட கொஷினு. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து பூவோட 7 நிலைகளோட பேர் நம்ம படித்தாச்சு. அடுத்து இந்த மா அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சொல்லுக்கு பல பெயர்கள் இருக்குங்க. அதை தான் கொடுத்துருக்காங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இத்தனை வார்த்தையை நான் எப்படிங்க மனப்பாடம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு குட்டி கதை மாதிரி சொல்கிறேன். அதை கோர்வையாக வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மரத்துக்கடியில் ஒரு விலங்கு இருக்குங்க. ரொம்ப பசியோடு அந்த விலங்கு சோர்வாக படுத்துருக்கு. என்னதுங்க, மரத்துக்கடியில் விலங்கு இருக்குங்க. அப்போது அந்த பக்கம் ஒரு திருமகள் போகிறாங்க. அந்த மகள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்க, பெருசாக இருக்காங்க, ஆனால் அழகாக இருக்காங்க, அறிவாகவும் இருக்காங்க, அளவாக இருக்காங்க. அதாவது ரொம்ப ஹைட்டாக இருந்தாலும் ரொம்ப வெயிட் கிடையாது, அளவாக இருக்காங்க. அப்போ அவங்க அந்த விலங்கை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அழைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போடுறாங்க. அந்த ஸ்நாக்ஸோட பேர் தான் துகள். அப்போ அந்த ஸ்நாக்ஸை போட்டு அதை மேன்மைப்படுத்துகிறாங்க, கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஆக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட வயலுக்கு கூட்டிகிட்டு போய் வண்டு பிடிக்க வைக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இப்போ மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு 12 அர்த்தத்தை நம்ம படிச்சிட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ என்னென்ன படித்தவங்கிறத பார்ப்போமா. மரத்துக்கடியில் ஒரு விலங்கு இருக்குது, அதை பெருசாக போயிட்டுருக்க திருமகள், ஒரு திருமகள் நல்லா ஹைட்டாக போகிறாங்க, அதான் பெரிய திருமகள். அவங்க பார்க்க அழகாக இருக்காங்க, அறிவாக இருக்காங்க, அளவாக இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சோர்வாக இருக்க விலங்கை அழைக்கிறாங்க, அதுக்கு ஸ்நாக்ஸ் போடுறாங்க, அதுதான் துகள். அதை எனர்ஜெட்டிக் ஆக்குறாங்க, மேன்மைப்படுத்தி அவங்க வயலுக்கு கூட்டிகிட்டு போய் வண்டு பிடிக்க விடுறாங்க. அவ்வளோதாங்க. ஆனால் நீங்களாக படிச்சிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இல்லைங்களா. சரி, தமிழில் எப்படி இருக்குது, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இது நம்மளே படிச்சிருப்போம். இயல் தமிழ் அப்படின்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ்னா உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ்னா உணர்வில் கலந்து வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டி காட்டும். இயல் தமிழ்னா என்னதுங்க, நம்ம மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துங்க. இசைங்கிறது என்னது, உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகங்கிறது என்னது, சில கருத்துக்களை கொடுப்பாங்க. அந்த கருத்து நம்மக்கிட்ட இம்பேக்ட் ஆகி நம்ம வாழ்க்கையில் சில மாற்றங்களை இதெல்லாம் நீ தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத சுட்டி காட்டும். அவ்வளோதான். இதுதான். இதை ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஆல இலை, அரசு இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை படிப்போம் இல்லைங்களா, அதுதான். அரசு, மா, பலா, வாழைங்கிறது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், இலைன்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கை அதோட இலைகள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், கீரைன்னு சொல்லுவோம். அருகு, கோரை அதோட இலைகளை புல் அப்படின்னு சொல்லுவோம். நெல், வரகு அதோட இலைகளை என்னன்னு சொல்லுவோம், தாள். மல்லி தலை, சப்பாத்திக்களி தாளை, மடல். கரும்பு நாணல் தோகை, பனை தென்னை ஓலை. பனை ஓலை தென்னை ஓலை சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இது கரும்பு தொகை சொல்லுவோம் இல்லையா. கமுகுனா பாக்கு, அந்த இதுதாங்க. அதோட இலைகளை என்ன சொல்லுவோன்னா கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட முடியுமோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் போடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 4-5 தடவை ரீட் பண்ணுங்களேன், உங்களுக்கே ஈஸியாகிடும். இப்போ இதில் ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக தெரியும்,
ஆள் அரசு மாப்பலா வாழை இலை தெரியும். அகத்தி பசலை முருங்கை கீரைங்கிறது தெரியும். அருகம்புல் கோரைப்புல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். மல்லித்தலை தெரியும். சப்பாத்தி கள்ளி மடல்ங்கிறது தெரியும். கரும்பு தொகை தெரியும். பனை தென்னை ஓலை தெரியும். கமுகு கூந்தல் தெரியும். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு எது தெரியாமல் இருக்குங்கிறத பாருங்கள். எல்லாமே தெரிஞ்சது தான். மொத்தமாக வாசிக்கும் போது தான் ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்தது போயிடுவாங்க. இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள். 1க்கு பதிலாக தமிழோட எண் என்னென்னு பார்த்திங்கன்னா கா. ஸோ இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணணும். பழைய தமிழ் எழுத்துக்கள் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணால் எண்களோட அடிப்படையில் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது ஒரு பாயிண்ட் வந்து இருக்குங்க. எண்களின் அடிப்படையில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கும். அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே இருக்குங்க. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் எண்களின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். அப்போது தமிழ் எழுத்துக்கான எண் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கிலீஷில் இருக்க அந்த நம்ம மேக்ஸில் வரக்கூடிய 1 அப்படின்னா கா, 2னா ஊ, 3னா ஙா. ஸோ இது வந்து 10 வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கிட்டே ஆகணும். கவுங்க சரு சூயே ஆ கூக்கா. ஸோ இதை வந்து ஒரு பாட்டு மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். கவுங்க சரு சூயே ஆ கூக்கா, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த இந்த 10ங்கிறப்ப கா போட்டுருக்கு. 1க்கு வந்து காங்கிறது தெரியும். அந்த பக்கத்தில் 0 போட்டால் இது 10. வெறும் கா போட்டால் 1, பக்கத்தில் 0 போட்டால் 10. அவ்வளோதான். ஓகேங்களா? கவுங்க சரு சூயே ஆ கூ கா 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் 4 கொஷின் கேட்பாங்கங்க. அது எப்படின்னா 215ன்னு கொடுத்து அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத மேட்ச் பண்ணு அப்படின்லாம் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ 215னா அதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 2க்கு வந்து ஊங்க, 1க்கு வந்து காங்க, 5க்கு என்ன வரும்? ரூ வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 215 இங்கே இருக்குன்னா இது கூட நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து எண்களை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், அந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பின்னாடி இருக்குது இல்லைங்களா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் எந்த புக்கில் வந்து இடம் பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறது. நம்ம இந்த தமிழ்நாடு தமிழன் படித்தோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ பெருசாக ரொம்ப கேட்டது கிடையாது. பட் அதுக்காக இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவும் கூடாது. ஸோ இதை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் இருக்க 20 வார்த்தைகள் நினைக்கிறேன். ஆமாம், 20மே வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணுங்க. ஸோ அடுத்து இந்த பாக்ஸ் வந்து நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது இது ஒரு பர்த்டே சாங். இது நீண்ட நீண்ட காலம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து யார் எழுதுனாங்க அந்த பர்த்டே சாங் அப்படின்னா அறிவுமதி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது எப்படிங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வேண்டும் 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 தான் வரும். ஃபுல்லாக வந்து கடைசி வார்த்தை எல்லாமே வேண்டும் தான் முடியும். அப்போது எனக்கு அறிவு வேண்டும் அப்படிங்கிறத இந்த பக்கத்தில் ஷார்ட்கட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அறிவுமதிங்கிறவங்க எழுதியிருக்காங்க, அதுதான் எனக்கு அறிவு வேண்டும். அப்போ அந்த பாடல் ஃபுல்லாக வேண்டும் வேண்டும்னு முடியுது. இது எழுதினவங்க அறிவு, அதுதான் எனக்கு அறிவு வேண்டும் அப்படிங்கிற ஷார்ட்கட். இதுக்கான 1 மார்க் பார்த்துருவோம். தொன்மை அப்படின்னு என்னதுங்க? தொன்மைனா பழசு, அப்போ பழைமை. இடப்புறம் அப்படின்னா இடம் கூட்டல் புறம். சீரிழமை அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை. அடுத்தது சிலம்பு கூட்டல் அதிகாரம்னா சிலப்பதிகாரம். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது கணினி கூட்டல் தமிழ்னா கணினி தமிழ். அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாடினவர் யார்? பாரதியார். மா அப்படிங்கிற சொல்லோட பொருள் மாடம், வானம், விலங்கு, அம்மா. நம்ம என்ன படித்தோம்? விலங்கு. அவ்வளோதாங்க. ஸோ இங்கே பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது யார்? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? மொழி. இதுக்கு தொல்காப்பியம், இதுக்கு எண்கள். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாதுங்க இங்கே 1 மார்க்ஸ்க்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கனவு பழித்ததுக்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த நுழைமுன்னில் வந்து நமக்கு எதுவும் கிடையாது. இந்த ஃபஸ்ட் பேஜும் நமக்கு தேவை கிடையாது, அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடணும். நமக்கு இந்த பேஜில் வந்து எது தேவைங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நிலம் நீர் அப்படிங்கிறது இங்கேருந்து தான் நமக்கு தேவை. அந்த கனவு பழித்தது முதல் பக்கம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கம் நமக்கு இதில் தேவையில்லை. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எனும் 5ம் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். ஓகேங்களா? 5 பூதங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசினவரே தொல்காப்பியர் தான். அதை நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிப்போங்க. ஸோ ஒரு பாடலாகவே நம்ம படிப்போம். ஸோ இந்த 5 பூதங்களை பற்றி சொன்னவர் யார்? தொல்காப்பியர். எதில் சொல்லியிருக்காரு? தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்தது உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி இருக்கிறவர் யாருன்னா தொல்காப்பியர். இது வந்து 9ஆம் வகுப்பில் ஒரு செய்யுளில் நம்ம படிப்போம். இது 8ஆம் வகுப்பில் படிப்பீங்க, இது 9ஆம் வகுப்பில் படிப்பீங்க. ஓகேங்களா? 5 பூதங்களை பற்றி சொன்னவர் தொல்காப்பியர். அடுத்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பகுத்தவரும் வந்து யார்? தொல்காப்பியர். இது ரெண்டையுமே தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
அடுத்தது கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இது வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை இந்த 5 நூல்கள்லையுமே சொல்லியிருக்காங்க. இதை நமக்கு ஒரு செய்யுளாக வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்40லேருந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. இந்த கண்டென்ட்டை பொதுவாக கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 நூலையும் சொல்லணும். இந்த வரியை கொடுத்தாங்கன்னா கார்40 மட்டும்தான் சொல்லணும். ஸோ வித்தியாசத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த செய்யுள் வரியை கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கார்40ங்கிற மட்டும்தான் சொல்லணும். பொதுவான வாக்கியமாக கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த பொதுவாக அந்த சென்டென்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவைங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. ஓகேங்களா? இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா திரவ பொருளை எவ்வளோதான் ஒரு திரவ பொருளை வந்து எவ்வளோதான் நம்ம உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வச்சு அந்த திரவ பொருளுங்கிறது இப்போ ஒரு கல்லுன்னு வச்சுக்கோங்க. என்ன தான் அந்த கல்லை போட்டு நீங்கள் அமுக்குனாலும் அது வந்து சுருங்காது, அப்படியே தான் இருக்கும். அதுதான் என்னது ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி. என்ன தான் அந்த ஒரு சாலிடான பொருளை நீங்கள் போட்டு அமுக்குனாலும் அது சுருங்காது, அதோட நிலையில் அது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடலை சொன்னவங்க யார்? ஔவையார். அவ்வளோதான். இதை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10ங்கிற நூல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போர்லலாம் சண்டை போட்டு மார்பிலலாம் புண்ணு இருந்துச்சுன்னா அதை ஊசியால் வச்சு தச்சிருக்காங்க அப்படிங்கிறத யார் சொல்லியிருக்காங்க? 10 சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் பாடல் வரி என்னென்னு, இந்த பாடல் வரிக்கான மீனிங் தான் இதை வந்து கொடுத்துருக்காங்கங்க. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. இது வந்து என்னதுங்க? 10. என்னோடய காயத்தை ஊசி வச்சு தச்சு பதிச்சிட்டாங்க. இப்படி வந்து ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போ வெள்ளூசி ஊசி வச்சு தச்சு பதிச்சிட்டாங்க. அப்போ 10. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சா? அடுத்தது சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி. அங்கே வந்து ஊசி, இங்கே நரம்பு. அப்போ நரம்பு கோட்சுறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர். ஸோ நாக்கு நரம்பின் நற்றினை. ஓகேங்களா? நரம்பு வச்சு தைச்சது நற்றினை சொல்லியிருக்காங்க, ஊசி வச்சு தைச்சதை 10 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து நமக்கு அறுவை சிகிச்சை இருந்ததை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நரம்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே அறுவை சிகிச்சை. ஓகேங்களா? அடுத்தது கலிலியோன்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை கிட்டக்க வந்து தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் அறிஞர், வெளிநாட்டு அறிவியல் அறிஞரான ஒரு கலிலியோங்கிறவர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை திருவள்ளுவ மாலையில் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கபிலர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கான பாடல் வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணையளவு போதா சிறுவுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அப்போ திருவள்ளுவ மாலையில் இதை எழுதினவர் யார்? கபிலர். ஓகேங்களா? அந்த கபிலர் ரொம்ப முக்கியமானவருங்க. இவரை பற்றி நிறையா நம்ம படிப்போம், இவர் எழுதின செய்யுள் நூல்களை பற்றி. அப்போ நம்ம இங்கே இம்பார்ட்டண்ட்டாக என்னங்க நிறையா படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஐம்பூதங்களை பற்றி சொன்னவர் தொல்காப்பியர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை பகுத்த சொன்னவர் வந்து தொல்காப்பியர். ரெண்டுமே தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து கடல் நீர் ஆவியாகி மேகமாகுங்கிற கருத்தை முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை இந்த எல்லா நூலும் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த செய்யுள் வரி கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலிங்கிற செய்யுள் வரியை இடம்பெற்ற நூல் வந்து கார்40. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு விதம் மட்டும் சொல்ல மறந்துட்டேங்க. நிலம் நீர் தீ நீர் வழி விசும்போடும் 5 கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். ஸோ இந்த ஐம்பூதங்கள் பற்றி சொன்னவர் யார்? தொல்காப்பியர். தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கான ஒரு பாடல் வரி மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. அப்போ வந்து ஊசி வச்சு தைச்சதை வந்து 10 சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுறா மீன் தாக்குனனால நரம்பை வச்சு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்காங்கங்கிறத நற்றினையில் சொல்லியிருக்காங்க. அப்போ தூரமாக தெரிகிற பொருளை கிட்டக்க தெரிய வைக்க முடியுங்கிறத கலிலியோ சொன்ன கருத்தை திருவள்ளுவ மாலையில் யார் எழுதியிருக்கா? கபிலர் எழுதியிருக்காங்க. அந்த வரி தான் எனது திணையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அவ்வளோதாங்க, இதில் வேறு எதுவும் கிடையாது. இந்த பாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் பயின்ற அறிஞர்கள் வந்து யார் அப்படின்னா, அதாவது தமிழ் மீடியத்தில் பயின்றவங்க யார்னா அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, கை சிவன். ஸோ இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த லெசன் வந்து ஒரு 3 பக்கத்துக்கு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு அரை பக்கம் தான் நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான கருத்து. இதில்
அடுத்து இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி. தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து மொத்தம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இது வந்து நம்ம ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து படிச்சுட்டு இருக்கிறது தான். இப்போ தமிழ் மொழியோட இலக்கணம் எத்தனை வகைப்படும்னு கேட்டால் என்ன சொல்லணும்? 5. ஓகேங்களா? அதில் என்னென்ன இருக்குது? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். சரிங்க. அடுத்து இப்போது உயிரெழுத்து அப்படிங்கிறதுல எத்தனைங்க இருக்குது? 12 உயிரெழுத்து வந்து இருக்குது. இது நமக்கு தெரியும். அந்த உயிரெழுத்து அப்படின்னா காற்று மூலமாக பிறக்கிறது தான் உயிர். இந்த வரி வந்து நமக்கு தேவையானது. உயிருக்கு முதன்மையானது காற்று. அப்போ நம்ம பேசும்போது காற்று மூலமாக பிறக்கக்கூடியதான் என்னது? இந்த உயிரெழுத்துக்கள். மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் வந்து இருக்குது. இதில் 5 குறிலெழுத்து வந்து இருக்குங்க. ஓகேங்களா? மிச்சம் இருக்க 7மே நெடில் எழுத்து. ஓகேங்களா? குறில் எழுத்து எத்தனை உயிரில்? 5. நெடில் எழுத்து எத்தனை உயிரெழுத்தில்? 7. அவ்வளோதான். அதுதான் நமக்கு எங்கே இருக்குது? இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5 குறில் எழுத்து, 7 நெடில் எழுத்து. அடுத்து குறுகி ஒலிக்கிறனால இதை குறில் எழுத்துன்னு சொல்கிறோம். நீண்டு ஒலிக்கிறனால இதை நெடில் எழுத்துன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆ அப்படிங்கிறது டக்குன்னு முடிஞ்சிடுது. ஆ அப்படிங்கிறது கொஞ்சம் இழுக்குது இல்லையா? அப்போ குறுகி ஒலிக்கிறது குறில் எழுத்து, நீண்டு ஒலிக்கிறது நெடில் எழுத்து. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கான மாத்திரை அளவு வந்து என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ மாத்திரை அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல் வந்து சொல்லும்போது, இப்போ ஆ அப்படின்னு சொல்லும்போது ஒன்று அதோட கண் இமைக்கிற நொடி, நம்ம கண்ணை மூடி திறக்கிறோம் இல்லையா, அந்த அளவு, இல்லைன்னா கை நொடிக்கிறது. இந்த சொடக்கு விடுறோம் இல்லைங்களா, ஆ, அப்போ டக்குன்னு நான் சொடக்கு விடுறதுக்குள்ளே அது என்ன ஆயிடுது? ஆ வந்து முடிஞ்சிடுது. அப்போ இது என்னதுங்க? ஒரு மாத்திரை. அதாவது அந்த சொடக்கு இப்படி முடிக்கும் போது எனக்கு ஆங்கிறது வந்துடுது. இல்லைனா கண்ணை சிமிட்டி பார்க்கணும். அப்போ ஒரு கண் இமை வந்து மூடி திறக்க முடியுது. அப்போது குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. நெடில் எழுத்துனா ஆ அப்படிங்கும்போது 2 தடவை நம்மளால் சொடக்கு விட முடியும். இல்லைனா 2 தடவை கண்ணை மூடி திறக்க முடியும். அப்போ அது என்னதுங்க? 2 மாத்திரை. குறில் எழுத்துனா ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ, ஒரு முறை கை நொடிக்கவோனா சொடக்கு விடுறது. அவ்வளோதாங்க. புரிஞ்சா? இப்போ மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். நீங்கள் வந்து சொடக்கு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அந்த சொடக்கு முடிகிறதுக்குள்ளே ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு நமக்கு அந்த வார்த்தை முடிஞ்சிடும், எழுத்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். மெய் எழுத்து வந்து மொத்தம் எத்தனைங்க? 18 எழுத்து. 18 இருக்கா? அந்த 18 நம்ம 6 6 6ன்னு பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேங்களா? வல்லினம்ங்கிறது என்னதுங்க? கசரத்தபர. இங்கே மெய்யெழுத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இக்கி சீட்டி திப்பி இறன்னு. நம்ம எப்படி படிப்போம்? கசரத்தபரன்னு படிப்போம். மெல்லினம் ஞனன நமன. இடையினம்ங்கிறது எரல வளல. அவ்வளோதான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். மெய்யெழுத்து அரை மாத்திரை தான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கசரத்தபரை வந்து வல்லினம் சொன்னோன்னா வன்மையாக ஒலிக்கும், மெல்லினம் வந்து மென்மையாக ஒலிக்கும். இந்த இடையினம் படித்தோம் இல்லைங்களா, வன்மைக்கும் மென்மைக்கும் இடைப்பட்டு ஒலிக்கும். அதுதான் என்னதுங்க? வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் 2த்துக்கும் இடைப்பட்டு ஒலிக்கிறனால தான் இடையினம். ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. வல்லினம்னா வன்மை, மெல்லினம்னா மென்மை, இடையினம்னா 2த்துக்கும் இடைப்பட்டு ஒலிக்கும். இப்போ உயிரெழுத்துனா பார்த்தோம், மெய்யெழுத்துனா பார்த்தோம். உயிர்மைனா என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ உயிர்மையில் 2 வகை இருக்குது. உயிர்மை குறில், உயிர்மை நெடில். இது மொத்தம் வந்து 216 எழுத்து. ஓகேங்களா? அந்த எழுத்துக்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 247 இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆயுத எழுத்து இருக்குது இல்லைங்களா, ஆயுத எழுத்துங்கிறது என்னது? 1. இது வந்து ரொம்ப தனிப்பட்டு நிற்கக்கூடிய 1. இது வந்து என்னதுங்க? இந்த 3 புள்ளி சேர்ந்தது தான் ஆயுதம் அப்படிங்கிறது. இது வந்து என்ன சொல்லுவோம்? முப்புள்ளி, முப்பாறு புள்ளி, தனிநிலை, அக்கேனம்ங்கிற நிறைய வேறு பெயர்கள் இருக்குது. இது வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் வந்து நம்ம படிப்போங்க. ஸோ ஆயுத எழுத்தும் எத்தனை மாத்திரை தான் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். ஃபஸ்ட்டு குறில் எழுத்துக்கு 1, நெடில் எழுத்துக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இது எல்லா எழுத்துக்களும் சேர்ந்து தான் 247 தமிழ் எழுத்துக்கள். ஸோ இப்போ அடுத்தது மாத்திரை அளவு வந்து பார்ப்போம். கபிலர் அப்படிங்கிறப்ப காங்கிறது வந்து குறில் எழுத்து, ஒரு மாத்திரை. பீங்கிறதும் குறில் எழுத்து தான், உயிர் குறில் தானே, ஒரு மாத்திரை. லாங்கிறதும் குறில் எழுத்து தான், ஒரு மாத்திரை. அந்த இருங்கிறது என்னதுங்க? மெய் எழுத்து. அப்போ அரை மாத்திரை. மொத்தமாக சேர்த்தா 1 2 3 அரை, 3 மாத்திரை. கபிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு எத்தனை மாத்திரை வருது? 3 மாத்திரை வருது. அவ்வளோதாங்க. இது நமக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ அடுத்து ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இந்த மாதிரிலாம் கேட்பாங்களான்னா கண்டிப்பாக பேசேஜ் கொடுத்துட்டு நமக்கு அதுக்கு கீழே கொஷின்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாகவும் நமக்கு இங்கே உள்ளுக்குள்ளே இருக்க கொஷின்ஸ் கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2022 கேட்கப்பட்ட குரூப் 4 வந்து ஒரு கேள்விங்க.
பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது அப்படின்னா சுருங்க சொல்வதுங்கிறது இந்த பத்தியில் வந்து இடம் பெற்றிருக்கும். வாட்ச் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே பழமொழின்னு இருக்கா. இதை வந்து நமக்கு தனியாக கேட்டாங்க, அந்த பத்தி கொடுக்காம, அந்த பேராகிராஃப் கொடுக்காம இதை ஒரு கொஷினாகவே தனியாகவே கேட்டிருந்தாங்க. பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வதுன்றது கேட்டிருந்தாங்க, சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் 2 கொஷின் தேவையில்லை, இந்த 3 கொஷின் மட்டும் படித்தா போதும். பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது, நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம், உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சா? இந்த பிறமொழி கலப்பின்றி பேசுகிறத நீங்களாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். எங்கள் ஸ்கூல்லே சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா எங்கள் பள்ளியில் சுற்றுலா அழைத்து செல்கிறார்கள், அந்த மாதிரி வந்து தூய தமிழில் நீங்களாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்னும் என்ன ஒன்று மட்டும் இதில் படிக்க வேண்டியது இருக்குன்னா, இது எதுவுமே தேவையில்லைங்க. நான் எங்கே உங்களுக்கு சொல்லித்தரனோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. அப்படியே இந்த கலைச்சொல் அறிவோங்கிறது வந்துடும். இது எல்லாமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் நமக்கு கேட்பாங்க. பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியில் 4 இது கொடுத்துருவாங்க. அது எல்லாத்துக்குமே சேர்த்துனது தான், அதே 1.5 மார்க் தான் நமக்கு. ஓகேங்களா? அதில் ஒன்று தப்பாகி நீங்கள் ஒன்று தப்பாக மார்க் பண்ணாலும் அந்த ஒரு கொஷினே நமக்கு போயிடும். அப்போ தெளிவாக எல்லாமே படிச்சுக்கணும். வலஞ்சுழினா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். அவ்வளோதான். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு இயல் ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தெளிவாக படிச்சிருங்க. இன்றைக்கான டெஸ்ட்டையும் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிட்டு அதுக்கான மார்க்கையும் வந்து வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரோடு எனக்கு அனுப்பிச்சிடணும். ஸோ இன்னும் மேக்ஸ் கிளாஸ் மட்டும் இருக்குது, அதையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க.